இன்னைக்கு இந்த வீடியோவில் பருப்பே இல்லாமல் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் இங்கே 10-15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். கூடவே 4-5 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இங்கே நான் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்காக இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே இதை குக்கரில் வேக வைக்க போகிறேன். உங்ககிட்ட குக்கர் இல்லைனாலும், உங்களுக்கு குக்கரில் வேக வைக்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் இதை கடாயிலே வேக வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ விசில் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். இது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்தளவு வெந்தால் போதும். இப்போ ஒரு மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த சாம்பாரை நீங்கள் பருப்பு இல்லாமல் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதோட டேஸ்ட்டும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் இங்கே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இனி நீங்கள் சாம்பார் செய்யணுன்னா பருப்பு ஊற வைக்கவோ வேக வைக்கவோ தேவையில்லை. இந்த சாம்பாரை நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் வெண்பொங்கல் கூடவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கடலை மாவு கரைசலை அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவை கரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சாம்பார் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. நாம் எப்போதும் சாம்பார் பருப்பு சேர்த்து தான் செய்வோம். பருப்பு சேர்க்காமல் செய்கிற இந்த சாம்பார் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நாம் சேர்த்த கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்மளோட சாம்பார் சூப்பராக கொதிச்சு ரெடியாகி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நறுக்கின மல்லியில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான மணமான பருப்பே இல்லாத டிஃபன் சாம்பார் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.